ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க, இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுத்து வெட்டுறது அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். அது என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா 40, 41, 42 இந்த அளவு வந்து எப்படி நம்ம வெட்டுறதுங்கிறத நான் ஒவ்வொரு அளவும் எழுதி வச்சுருக்கேன். கையளவு, ஷோல்டர் அளவு, ஷோல்டர்லேருந்து இறக்கம், பின்பக்கம் இறக்கம், முன்பக்கம் ஷோல்டரில் அந்த கிராஸ் பட்டி வெட்டுறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அளவுகளுமே துல்லியமாக அளந்து எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா விடணும், ஒவ்வொரு அளவுக்கும் எந்த அளவு துணி எக்ஸ்ட்ரா விட்டால் நம்ம பிடிச்சிக்கலாம், பத்தலைன்னா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ வீடியோவாக காட்டுறேன். நான் இதை பார்த்து நீங்கள் வெட்டணும்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மறக்காமல் லைக் போட்டுருங்க. லைக் போட்டு உங்களுடைய ஆதரவுகளை நம்ம சேனலுக்கு கொடுங்க, ஓகே? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாக்கியலட்சுமி அப்படிங்கிறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். இப்போ வந்து 40, 41, 42 இன்ச்சு இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். 40, 41, 42 இன்ச்சு இது எல்லாமே இந்த 3 அளவுகளுமே 40 இன்ச்சு சுற்றளவு உள்ள ஆளுக்கும் சரி, 42 இன்ச்சு சுற்றளவு உள்ள ஆளுக்கும் சரி, நம்ம இது மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் உங்கள்கிட்ட இப்போ நான் படித்து காட்டுறேன். போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? சுற்றளவின் லைனிங் ஜாக்கெட் வெட்டுவது எப்படி, 42 இன்ச்சு லைனிங் ஜாக்கெட் வெட்டுவது எப்படின்னு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பின்பக்க அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். பின்பக்க அளவு வந்து முதல்ல வந்து ஷோல்டர் அளவு எடுக்கும்போது நான் எவ்வளோ வச்சுருக்கேன், 2.25 இருக்கலாம், அதிகபட்சம் 3 இருக்கலாம். அப்போ நம்ம தையலுக்கு கூடுதல் விடுறோம் பார்த்திங்களா? அந்த கூடுதல் எதுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும். ஷோல்டருங்கிறது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ப்ளவுஸோட ஷோல்டருங்கிறது இதுதான். இந்த ஷோல்டர் வந்து நம்மளுக்கு என்ன அளவு இருக்கணும்னு அதில் போட்டிருந்தேன். 3.25 இருக்கணும்னு போட்டிருந்தேன். எதுக்காக 3.25னா பாருங்கள், தச்சு முடிய கரெக்டாக 2.25 இருக்கா, தெரியுதா? இதுதான் ஷோல்டரோட அளவு தச்சு முடிய வர்றது. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த துணி இருக்குது. அப்போ இந்த தையல் கூட சேர்த்து 3.25ன்னு நான் அதில் குறிச்சிருக்கேன், ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு இந்த 3.25ங்கிற அளவு கூடுதல் அளவையும் சேர்த்து மொத்த அளவு. இந்த அளவு ஷோல்டரோட அகலம் வச்சு தான் நம்ம கையளவும் கழுத்தளவும் எடுக்கணும், ஓகேவா? அடுத்து பின்பக்கம் உயரம் அப்படின்னு போட்டிருக்கோம். பின்பக்கம் உயரம் எதுனா இந்த காட்டுறேன். இப்போ இதுதான் உயரம் நம்மளுக்கு, ஷோல்டர்லேருந்து உயரம். பின்பக்கம் உயரம் வந்து தச்சு முடிய எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. பார்த்தா தெரியும், இங்கேருந்து பிடிச்சி 15 இருக்குது, தெரியுதா? இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் தெரியும், தெரியுது பாருங்கள். 15 தச்சு முடிய நம்மளுக்கு 42 இன்ச்சு சுற்றளவுக்கு பின்பக்க அளவு. ஷோல்டர்லேருந்து உயரம் வந்து 15. எதுக்காக 15 போட்டிருக்கோம்? அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு எதுக்காக விட்டுருக்கோன்னா, கூடுதல் அளவு 1.5 இன்ச்சு எதுக்கு விட்டுருக்கோன்னா, நம்ம உயரம் மடிக்கணும். அந்த பின்பக்கத்துக்கான இடுப்பு பட்டி மடிப்போம் இல்லையா, அதுக்காக சேர்த்து 16 வச்சு நம்ம அளவு எடுத்துக்கிறோம். உயரம் பின்பக்க உயரம் வந்து கரெக்டாக 16 வச்சு எடுத்தோம்னா தான் இந்த உயரம் கிடைக்கும். எதுக்காக 1.5 இன்ச்சு இதோ காட்டுறேன். இந்த பட்டி நம்ம அப்படி மடித்து தச்சுருக்கோம்ல, அதுக்காக இந்த 1.5 இன்ச்சு. இப்போ புரிஞ்சதா? இது பின்பக்கம் உயரம் பட்டியோடு சேர்த்து நம்ம 16 வச்சு படுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பின்பக்கம் கழுத்தோட அளவு, அதாவது கழுத்து இறக்கம், அந்த ரவுண்டு நெக் வைப்போம் இல்லையா, அதுக்காக 8 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்படியே வளைவு வந்து ஒரு 4.5, அதை சேர்த்து நம்ம மொத்தமாக மென்ஷன் பண்ணிக்கிற வேண்டியதை. 8, 4.5, 12 இன்ச்சு இந்த ரவுண்டில் எப்படி வருதில்ல, அது எப்படின்னு உங்கள்கிட்ட தெளிவாக ப்ளவுஸில் காட்டுறேன். இப்போ நம்ம ஷோல்டர் தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம மடிக்கணும். பாருங்கள்,
8 இருக்கா? கரெக்டாக 8 இருக்குது. இந்த 8லேருந்து இந்த வளைவு வருது பாருங்கள். 9, 10, 11, 12. அந்த ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சு, அப்போ 12.5 இன்ச்சு ரவுண்டு நெக்கு தான் இப்படி. அப்போ இது மாதிரி நம்ம ரெட்டையை மடித்து போட்டு எடுக்கிற அளவு இது ரெட்டையை. ஏன்னா மொத்தமாக நம்ம எடுத்தோம்னா வந்து 8 8 16 இந்த ரவுண்டில் வரும். ஏன்னா 2 துணியாக இருக்கிறதுனால ஒரு பக்கத்துக்கு 8 இன்ச்சு இந்த ரவுண்டோடு சேர்த்து 12.5 வைக்கணும். அப்படி வச்சாதான் இந்த நெக்கு அளவு நம்மளுக்கு ரவுண்டு நெக்கு நல்லா சூப்பராக தெரியும். அழகாகவும் தச்சு பெரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தச்சு பெரட்டி ஊசி எடை தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். தச்சு பெரட்டி ஊசி எடை தையல். இப்போ நம்ம பின்பக்கம் கழுத்தோட அளவு சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கையோட அளவு வந்து பாருங்கள், உயரம், அதாவது ஷோல்டர்லேருந்து உயரம் எடுப்போம்ல, இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். நான் என்னோடய அளவை வச்சு தான் சொல்கிறேன் நான். ஆனால் நம்ம ஒரு சிலர் முக்கால் கை வச்சு போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க அரை கை வச்சு போடுவாங்க, ஒருத்தவங்க மீடியமாக 7 இன்ச்சில் இருந்தால் போதும்பாங்க. அது மாதிரி கையோட அளவு எப்படி எடுத்துருக்கோங்கிறத சொல்கிறேன். அதாவது கையோட இந்த உயரத்தை காட்டுறேன். இப்போ கைங்கிறது என்னென்னா, இந்த ஷோல்டர்லேருந்து இது ஷோல்டர் இந்த பக்கம் விட்டுட்டு தான் நம்ம இந்த அளவு எடுக்கணும். இப்படி அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன அளவு வருது? தச்சு முடிய கரெக்டாக 8 இன்ச்சு வருதா? பார்த்துக்குங்க, 8 இன்ச்சு. இதில் நம்ம 1 இன்ச்சு பட்டி மடிக்கணும். உள்பக்கம் வந்து இப்படி மடிக்கணும். இப்போ நான் வந்து லைனிங்கிறதுனால அப்படியே போட்டு உள்ளே தச்சு பரட்டிக்கிட்டேன். இப்போ இந்த 1 இன்ச்சு வந்து நம்ம கம்பல்சரி மடித்து தைக்கணும். நம்ம மிஷின்லேயே தச்சு விட்டுக்கிட்டாலும் சரி, கையால் எம்மிங் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது நம்ம விருப்பம்தான். இந்த 1 இன்ச்சு அப்படி மடித்து நம்ம இதில் தையல் வரும். அதுக்காக தான் 9 இன்ச்சு. அது நம்ம உயரம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். அதனால் நான் மொத்தமாக டோட்டல் 9 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். நம்ம மடித்து தைக்கிறது எப்படி தைக்கிறோங்கிற அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது. ஓகேங்களா? இப்போ 4வது அளவும் சொல்லியாச்சு. அடுத்து 5வது அளவு வந்து கை வந்து ஆம்கோல் அளவிலிருந்து இடுப்பு இறக்கம். அப்படின்னா கையோட ஆம்கோல்லேருந்து இடுப்பு இறக்கம் எப்படி வருதுன்னு கேட்டால், அது என்ன கை என்ன ஆம்கோல் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் இருந்தது நான் சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸ் அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா இது ஷோல்டர், இது வந்து கையோட ஆம்கோல். அதாவது நம்ம உடம்பு சுற்றளவு வருது இல்லையா, அந்த ஆம்கோல்ங்கிறது இதுதான். இதிலேருந்து இந்த ஆம்கோல்லேருந்து இறக்கம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 42 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 42 40ங்கிற அளவு ப்ளவுஸுக்கு பின்பக்க அளவு வந்து எவ்வளோ இருக்கணும்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சு அளக்கும்போது 8 அல்லது 9 இருக்கலாம். தாராளமாக இந்த பாருங்க பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதிலேருந்து 8, 9 இப்படி இருக்கலாம் தச்சு முடிய. அது நம்ம விருப்பம் தான், இறக்கத்தை கூட்டுறதும் குறைக்கிறதும். ஓகேங்களா? இப்போ அளந்து காட்டிட்டுனா அடுத்து முக்கியமாக இந்த 5 அளவுகள் வந்து பின்பக்கத்துக்கு ரொம்பவே முக்கியம். என்னென்ன அளவுகள்னால் ஷோல்டர்லேருந்து உயரம், ஷோல்டர்லேருந்து அகலம், ஷோல்டர்லேருந்து இறக்கம், ஷோல்டர்லேருந்து கையளவு, பாடி சுற்றளவு. இந்த 5 அளவுகளும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் சுற்றளவு வந்து நம்மளுக்கு, அதாவது பின்பக்கம் சுற்றளவுனா வந்து 22 × 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். அது எதுக்காகனா, இது முக்கியமாக நம்மளுக்கு ஜாக்கெட் வந்து நல்லா படிமானமாக இந்த கழுத்தோடு சேர்த்து நம்மளுக்கு அப்போ தான் நச்சுன்னு உட்காரும். இந்த அளவு வந்து 22. இந்த உள்ளே விட்ருக்கோம் பாருங்கள் துணி, இந்த துணி வந்து நம்மளுக்கு இருக்கணும். பத்தலைன்னா பிடிச்சிக்கலாம், இப்போ லூஸாக இருக்குன்னா உள்பக்கம் பிடிச்சிக்கலாம், பத்தலைன்னா பிரிச்சுக்கலாம். அதுக்காக இந்த துணி நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா? அதான் இப்போ இந்த அளவு வந்து 22 எதுக்காக சொல்கிறோன்னா அந்த இருப்பாருங்க. மடித்து போட்டு காட்டுறேன், ஏன்னா அது லென்த்து பத்தாது.
இப்படி அளக்கணும். இங்கேருந்து இப்படி அளக்கும் போது கரெக்டாக பாருங்கள், 11 வந்து நிற்கிது அந்த கழுத்தோட. உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்காக சொல்கிறேன். கரெக்டாக 11. இந்த ஆம்கோல்லேருந்து இப்படி எடுக்கணும். மெயினாக இந்த அளவு முக்கியம். தச்சு முடிய இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ இது ரெட்டையாக இருக்குது, அதனால் 11 11 22. தெரிஞ்சதா? உங்களுக்கு எல்லாம் எடுத்து கூட காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அளவுகள் எடுத்து ப்ளவுஸ் வெட்டி தச்சு போட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியுதா? நான் இங்கே பிடிச்சிருக்கேன்னா 11, இதுதான் 22. பின்பக்கம் வந்து இது பின்பக்கத்தோட அளவு. முன்பக்கத்துக்கு 10 இன்ச்சு 10 இன்ச்சு இருந்தால் போதும். மொத்தம் 42 அளவு சுற்று நம்மளுக்கு கிடச்சிரும். இது தாங்க பின்பக்கத்துக்கான டோட்டல் சுற்றளவு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அளவுகள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்களும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.